கோல்ட் ட்ரேடிங் லோ ரிஸ்க். ஸோ என்னடா இவன் ஃபைவர்லேருந்து கோல்ட் ட்ரேடிங்கை பற்றி பேச போகிறான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எஸ், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டோன்ட் ஸ்டிக் இன் ஒன் பிளேஸ். ஃபைவரில் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம், ஏர்ன் பண்ண போகிறோம், ஸோ ஏர்ன் பண்ணிட்டு ஈக்கிறோம், ஸோ இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணுவோம். ஸோ ஏர்ன் மட்டும்தான் பண்ண போகிறீங்களா? ஏர்னிங்ஸை மட்டும் எடுத்து அந்தந்த தேவைகளை நீங்கள் செஞ்சுட்டு ஸோ ஃப்யூச்சரை நீங்கள் இப்படியே ரன் பண்ண போகிறீங்களா? கொஷன் மார்க். எஸ். ஸோ நாங்கள்லாம் என்னத்துக்கு ஏர்ன் பண்ணுறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரை வந்து யார கையையும் ஏந்தி நாங்கள் ஈக்கப்படாது, யார கையை நம்பி நாங்கள் ஈக்கப்படாது. எங்களுக்கு தனி ஒரு பிஸ்னஸ். ஏர்ன் பண்ணுங்கள், சரியான வழியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஏர்னிங்ஸை டபுள் ஆக்குங்க, ஸோ ப்ராஃபிட்டை டபுள் ட்ரிபிள் ஆக்குங்க. ஸோ ஃப்யூச்சரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைவர்ன்ற இந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு நிறைய பேர் ஸோ இதில் நான் பணியை போடுறேன், ஸோ நீங்களே பார்த்தா விளங்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 பேர் இல்லை, நிறைய பேர் வந்து ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஏன வீடியோவை பார்த்த இந்த 2-3 பேர் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த வீடியோவில் அவங்கள பார்த்து ஆர்டர்ஸ் கிடச்சிச்சு நிறைய. எஸ். ஸோ இது மாதிரி விஷயங்களை கேட்க போக்கல மனசுக்கு திருப்தியாக இருந்தாலும் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் ஆகிறது ஒரு விஷயம், இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிள் கூடுற ஒரு விஷயம். ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ எங்களோட ஃபேன்ஸ், ஸோ எங்களோட யூடியூப்பை பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்கும் வந்து ஒரு டாப் நாச், ஸோ அதாவது 100% 100% ஏர்னிங்ஸ் ஃபைனான்ஷியல் அட்வைஸை கொடுக்கணும்னு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்து ஸோ நீங்கள் என்ன நம்பிக்கிறீங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன். லேர்ன் பண்ணுவோம், கை நிறைய ஏர்ன் பண்ணுவோன்ற 2வது ஸ்டெப். ஸோ ஃபைவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2வது ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் ஏர்ன் பண்ண மணியை வந்து எந்த ஒரு ஸ்கேமஸ் இல்லாமல், எந்த ஒரு ஏமாற்றுற வெப்சைட்ஸும் இல்லாமல் சரியான இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிற, ஸோ அந்த ப்ராஃபிட் மூலம் அதை எப்படி டபுள் ஆக்குற ட்ரிபிள் ஆக்குன்றது தான் இன்றைக்கி 2வது வீடியோவை பார்க்க போகிறோம். எஸ், கோல்ட் ட்ரேடிங். ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் ஈக்கும். ஸோ இது எப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டும் ஈக்கும். ஸோ எஸ், நான் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் இந்த வீடியோ யாரும் போட்டிக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோல்ட் ட்ரேடிங்கை பற்றி போடுறேன். எஸ், ஏன்னு சொன்னால் என்னோட ஃப்ரெண்டு மூலம் இது எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. எஸ், இந்த ட்ரேட் பண்ணுற பீப்புள் இருக்கிறாங்க தெரியுமா, நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ எங்களோட வேலை ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது லொஸ்ஸாகவும் சான்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் வர்றதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் வருது அதை நான் அக்செப்ட் பண்ணுறோமோ சந்தோஷமாக, அதே மாதிரி லொஸ் வரதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம்னா ப்ராஃபிட் லாஸ் சகஜம். ஸோ மிச்சம் பேசிட்டேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு பார்க்க கிடைக்காட்டி நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் போனீங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க போகிற யூடியூப்பை உங்களுக்கு வந்து அதில் ரெக்கமெண்டேஷனில் காட்டும். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த கோல்ட் ட்ரேடிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோல்ட் ட்ரேடிங் என்ன மாதிரியாக ஒர்க் பண்ணுது, ஸோ கோல்ட் ட்ரேடிங்கில் எப்படி நாங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறேன், ஸோ கோல்ட் ட்ரேடிங்கில் வந்து வாய் கொஞ்சம் உழம்புது, சாரி. ஸோ கோல்ட் ட்ரேடிங்கில் வந்து எப்படி லாஸஸ் வரும், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த கோல்ட் ட்ரேடிங்கில் என்ன, ஸோ கோல்ட் ட்ரேடிங்கும் கிரிப்டோ ட்ரேடிங்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ கோல்ட் ட்ரேடிங் வந்து என்ன விஷயம் சொன்னால், கோல்டு அமௌண்ட், அதாவது இப்போ உங்களுக்கு சொன்னால் விளங்கும். ஸோ நார்மலாக வந்து கோல்டு அமௌண்ட் வந்து ஒரு சாதாரணமாக ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இந்த எக்கானமிக் க்ரைசிஸ்னால் இப்போ ஒரு பீக், அதாவது ஹை லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சில கண்ட்ரிஸில் வந்து குறைவாயிக்கும், சிலது கூடும், சிலது குறையும், அதில் மார்க்கெட் கூடும் குறையும். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டேபிள் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோல்டில் நடந்து கொண்டிருக்குது. கிரிப்டோவில் அப்படி இல்லை. ஸோ கிரிப்டோ எந்த டைமுக்கு இறங்கும்னு தெரியா, எந்த டைமுக்கு ஏறும்னு தெரியா. சப்போஸ் நீங்கள் இறங்கும்னு சொல்லி நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி $100 போட்டு இப்போ இதில் வேல்யூ வந்து குறைய போகுதுன்னு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால், சம்டைம்ஸ் அதில் வேல்யூ
இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அந்த $100 அப்படியே இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். யார்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் கேட்கலாது, ஐடியா ரீஃபண்ட் கூட உங்களுக்கு பண்ணலாம், அந்த சல்லி எங்கே போச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கோல்ட் ட்ரேடிங்கை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டேபிள் ஆகிக்கிற ஒரு மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேபிள் ஆகிக்கிற அந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக வேண்டி. ஸோ ப்ராஃபிட்டை வந்து மெயினாக வந்து அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கிளப் கோல்ட் ட்ரேடிங் கிளப், ஸோ இந்த கிளப் வந்து மெயினாக துபாயில் இருக்குது. ஸோ இது எனக்கு ஃப்ரெண்டு மூலம் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து அவரை நானாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஆட்கள் வந்து குறைவாக தான் இருக்கிறோம். ஸோ சாதாரணமாக ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் இதில் கேட்குறாங்க. நான் இதை உங்களுக்கு நான் குழந்தைக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னென்னு சொன்னால் லோ ரிஸ்க். ஸோ லோவாக வந்து ரிஸ்க் நாங்கள் ட்ரேட் பண்ண தேவையில்லை, எங்களுக்காக அவங்க எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ் செய்கிறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ எஸ், நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கிறேன். அவரோட பிரதரும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, அவரும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு காட்டினா விளங்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என் ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைலில் வந்து இதுதான் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் அவங்க அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. இது வந்து ஸ்கேமர்ஸ் இல்லை. ஸோ ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளும் லொஸ்ஸில் போயிட்டு முடிஞ்சாலும் முடியுமே தவிர யாரும் உங்களோட சல்லியை களவு எடுத்துகிட்டு ஓட மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் நம்பி இது பண்ணலாம். ஸோ பட் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோ லொஸ்ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து முக்கியமாக அந்த ஒரு பிஸ்னஸில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். இதில் அவங்க போட்டிக்கிறது டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு சொன்னால் இப்போ இந்த கிளப்புக்கு வந்து போதுமான ஃபண்ட் இல்லை. ஸோ அதுக்காக நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்லலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ ஏன்னு சொன்னால் ஏன் ஓன் ரிஸ்க் வந்து நான் எடுக்கிறேன். நீங்கள் இதுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பினீங்கன்னு சொன்னால் எஸ், ஃப்யூச்சரில் வந்து இதில் வந்து எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட வைக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்களை அழிக்கிற ஒரு இதாக கூட வைக்கலாம். பிகாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் we should accept both. So we have lost almost 70% of total investment. So the total investment was around 1800. So 1800 இவ்வளோ தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் எங்களோட சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ இதில் வந்து எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ் செய்கிறாங்க, பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். அவங்க மினிமம் கேட்குறது இஃப் வி ஆர் ஏபிள் டு ரைஸ் 3000 USDT. ஸோ இந்த 3000 இந்த USDT நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் மேபி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் எதிர்பார்க்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிங்கன்னா கோல்ட் ட்ரேடிங். ஸோ கோல்ட் ட்ரேடிங்கில் வந்து கிட்டத்தட்ட $400 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தார் ஒருத்தர். எஸ், அவர் தான் எங்களோட ஃப்ரெண்டோட பிரதர். ஸோ அந்த பிரதர் வந்து அதை வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணார். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ண இயலாது. மினிமம் $100, சரியா? $500 மேக்ஸிமம். ஸோ $500 மேக்ஸிமம். ஸோ எப்படின்னு கேட்டால் அது 5 ஸ்லாட்டாக வேலை செய்யும். ஸோ 5 ஸ்லாட்ஸ்ன்னு சொன்னால் 100 ஒரு 100 ஸ்லாட், என்னது 100, இன்னொரு 100, இன்னொரு 100, இன்னொரு 100. ஸோ 5 ஸ்லாட்ஸ் தருவாங்க. 5 ஸ்லாட்டுமே ஈச் ஸ்லாட் 100 வேல்யூ. ஸோ ஒரு ஸ்லாட் வந்து 100, மற்ற மாதிரி 5 100 வேல்யூஸ் உள்ள ஸ்லாட்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு டோட்டலாகவே 5 ஸ்லாட் தருவாங்க. 5 ஸ்லாட்டில் உங்களுக்கு $500 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ஓகே, அப்போ உங்களுக்கு 4 பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு 3 பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஸோ உங்களுக்கு 2 ஸ்லாட் வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 5 ஸ்லாட் சேம் 100 ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயினாக வந்து ஏன் அவங்க அப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து ஃபண்டை அவங்களுக்கு வந்து கல்குலேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஈஸியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஓவராக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிறைய அன்லிமிட்டட் அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கல்குலேட் பண்ண கஷ்டமாக போயிடும். ஸோ இது லிமிட்டட் அலௌட்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 3000 அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு இன்னும் நிறைய பேர் வரப்போக்கல இன்னொரு கிளப் திறப்பாங்க. ஸோ எல்லாமே இது வந்து ஏமாற்ற மாட்டாங்க. பட் ப்ராஃபிட்டோ லொஸ்ஸோ நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ இதில் மை ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். ஸோ மை ப்ரொஃபைலில் எபோட்டில் போனால், ஸோ எபோட்டில் நான் மை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன், இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தா விளங்கும். இந்த ப்ரொஃபைல் ஏர்ன் திஸ் வீக் வந்து $3. ஸோ பெண்டிங் வித்ட்ராவல் $3. இதில் நீங்கள் 100 இந்த இடத்துல வந்து $100 வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணலாம். எப்படி வித்ட்ரா பண்ணுறன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதையும் அந்த வீடியோவிலே பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த மற்ற வீடியோவில் இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும் $100 நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ $3 ப்ராஃபிட் வந்துக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஏன்னு சொன்னால் கோல்டு வந்து லொஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதாவது அதில் கிராஃப் வந்து இறங்கிட்டிக்கிறனால கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் மெதுவாக ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அதாவது யூசர்ஸ் கூட ஃபண்ட் ரைஸ் பண்ண எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் விரும்பினா மட்டுமே ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க், அதாவது ஃபைனான்ஷியலாக நான் எந்த விஷயமும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் பண்ணுறதுனால ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து என்னைகிட்ட கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் தானே பிரதர் சொல்லி தந்தீங்க, இப்படி ஆயிடுச்சே பிரதர், என்ன செய்கிறேன்னு சொல்லி. எஸ், நானும் ஏன் ஓன் ரிஸ்கில் தான் இதை செய்கிறேன். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் செய்ய வானம்னு சொல்லலை, செய்யுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இது மட்டுமே செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு $100 போடுறீங்கன்னு சொன்னதில் அந்த $100 போட்டதுக்கு பிறகு ஸோ இந்த $100 வச்சு நீங்கள் வேறொரு விஷயங்கள் செய்ய இயலாது. அண்ட் இந்த $100 வந்து நீங்கள் மெயினாக வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த $100 போட்டோம்னு சொன்னால் இதில் ப்ராஃபிட் கிடைச்சா லாபம், லொஸ் போனால் பிரச்சனை இல்லை, இந்த $100 இல்லாமல் போனாலும் எந்த வித இஷ்யூவும் இல்லைன்ற மைண்ட் செட்டில் மட்டுமே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கோல்ட் ட்ரேடிங். ஸோ இந்த கோல்ட் ட்ரேடிங்கில் வந்து எப்படி நீங்கள் வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், பைனான்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் பைனான்ஸில் வந்து ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிறீங்களா, இல்லாட்டி பரவாயில்ல, அதில் வந்து நாங்கள் டோக்கன்ஸ் தான் இதுலேயும் கொடுக்க போகிறோம், USDT. ஸோ USD இல்லை, USDT இந்த ஒரு டோக்கன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட பயணியரில் இருந்து பைனான்ஸுக்கு எடுத்து பைனான்ஸில் இருந்து நீங்கள் இதுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அவங்கள எப்படின்னு சொல்ல நம்ம பண்ணியே போட்டிப்பாங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு வித்ட்ராவலும் ஸோ அதாவது நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க டேஷ்போர்டில். ஸோ என்னென்ன இன்றைக்கி ப்ராஃபிட் அது இது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும் நிறைய அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ இவங்கள என்னென்ன வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கொண்டு ஸோ அப்டேட் பண்ண அவங்க வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ இதில் ஸ்பேஸில் வந்து நாங்கள் தான் இருக்கிறோம். ஸோ மற்றது வந்து இதில் பார்த்தா விளங்கும் எபோட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எபோட்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நியூ வாலெட் அட்ரஸ் அப்டேட்டட். ஸோ இதில் ஒரு வாலெட் அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த வாலெட் அட்ரஸுக்கு தான் நாங்கள் USDT அனுப்ப போகிறோம். ஸோ பைனான்ஸில் இந்த நீங்கள் பேன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாலெட் அட்ரஸ் வந்து காட்டும். ஸோ அந்த வாலெட் அட்ரஸில் இவங்க கொடுத்தீங்க அந்த வாலெட் அட்ரஸ் எட் பண்ணி உங்களோட $. இது எப்படின்னு நீங்கள் இதை ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஏன்னு சொன்னால் இப்படி விளங்காது. நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் நிறைய பேர் எத்தனை பேர் இதில் ஆசைப்பட்டீங்க லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ண ஒவ்வொரு லைக்கையும் பார்த்துட்டு ஸோ இதில் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் இதில் கோல்ட் ட்ரேடிங்கை பற்றி ஸோ செய்யலாம்ன்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சியர்ஸ், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகுங்க. ஸோ எஸ், சியர்ஸ்.